நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் தோற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத ஏற்படுத்த வேணும் அப்படின்ற ஒரு கருத்து 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தோட எதிர்ப்பினை தெரிவிக்கும் போது தான் வெளிப்பட்டுச்சு. முதல்ல காந்தி 1922ஆம் ஆண்டு இந்தியர்களுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதே 1922 அன்னிபெசன்ட் அம்மையாரோட முயற்சியினால மத்திய சட்டசபையில இரு அவை உறுப்பினர்களோட கூட்டம் சிம்லால கூட்டப்படுது. இந்த கூட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய அரசியல் அமைப்பினை இயற்றுவதற்கான மாநாடு ஒன்றினை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டது. 1923 பிப்ரவரியில நடைபெற்ற மாநாட்டில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் சுயாட்சியாக இயங்கும் டொமினியன்களை போல இந்தியாவும் செயல்படுவதற்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துரையாடப்பட்டது. அதே 1923ஆம் ஆண்டு சர் தேஜ் பகதூர் சாப்ரு அப்படிங்கிறவரோட தலைமையில நடைபெற்ற மாநாட்டில் இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்பட்டது. 1927 டிசம்பர் 28 சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிகிறார். எப்ப அப்படின்னா 1927 டிசம்பர் 28 சென்னையில ஐஎன்சி மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. 1928 ஆகஸ்ட் 10 மோதிலால் நேருவோட நேரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு இந்தியர்களின் அரசியலமைப்பினை எழுதும் திறன் ஆங்கில அரசாங்கத்திற்கு வெளிக்காட்டப்பட்டது. 1928 ஆகஸ்ட் 10 மோதிலால் நேருவோட நேரு அறிக்கை அப்படிங்கறத வெளியிடுறாரு. இந்தியர்களோட அரசியலமைப்பினை எழுதும் திறனை ஆங்கில அரசுக்கு வெளிக்காட்டுறாங்க. 1934 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட இயக்கத்தோட முன்னோடியா அப்படின்னு சொல்றப்படுற எம்.என். ராய் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்புல உருவாக்க கட்டாயம் அரசியல் நிர்ணய சபை நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா எம்.என். ராய் 1934 சொல்றாரு. இவர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர். அதே 1935ஆம் ஆண்டு இந்திய நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 1936 லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 1936 லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 1937 ஜவஹர்லால் நேரு தலைமையில் முதல்ல கிராமத்தில் நடைபெற்ற பாசிப்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம்